ஆல் பிரைமரி கலர்ஸ் நோ. அதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் பண்ண போய் அது கேன்சல் ஆயிடுச்சு அல்லு அர்ஜுனோட. வேணான்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அப்போ அல்லு அர்ஜுன் கேம் இன் டு லைன். லியோவில் வந்து ஒரு பைக் சேஸ் ஒன்று எடுத்துருப்போம். இதை வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு அனிமேட்டட் படம் மாதிரி அதை ஃபஸ்ட்டு கன்சீவ் பண்ணணும். போக்கப்பட்டு வந்து இந்த ஸ்பீடுக்காக தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்த சுச்சுவேஷன். அது சர்ரு புருன்னு போகுது அப்படின்ற மாதிரி இது நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது சிகரெட்டில் ஒரு பஃப் எடுத்துருவாங்க. ஓகே. அப்புறமா ஒரு ட்ரிங்க் எடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா அந்த புகை வெளில வரணும். கரெக்ட். இதெல்லாம் அவரோட ஐடியாஸ் தான். வேறு யாராலும் இமேஜினோ இதை கேட்கவும் முடியாதுல்ல. ஒரு கன்னு வந்து இப்படி சுடுவார், 3 இடத்துல சுடுவார். அதை வந்து அது மொக்க போட்டு எடுத்துப்போம். மணிரத்னம் அப்படின்ற ஒருத்தர், பி.சி. ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன் இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம்ல, ஹாலிவுட்டில் எடுக்கிற கேமரா வேறு, நம்ம ஊரில் எடுக்கிற கேமரா வேறுன்றது. உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் மாஸ் மசாலா படம் ரேஸ் குரம் தானாங்க? இல்லை, அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் எஸ்தட்டிக்ஸ் இருக்கும் அதில். இல்லை, நான் தப்பாகவே சொல்லலை. ஐ எம் ஃபேன் ஆஃப் சச் ஃபிலிம்ஸ். ஓகே ஓகே. இப்போ எனக்கு சிவகாசி தான் ஒர்க் ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் நான் சரி. ஓகே. நான் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணேன். அவங்க வந்து அந்த பேட்டர்னில் தான் கேட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஜென்ரலி அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தெலுங்கு சேனல் எது பண்ணாலுமே ரெட் அண்ட் ப்ளூ கலர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் ரெட் ப்ளூ பார்க்கவே முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான், ஆல் பிரைமரி கலர்ஸ் நோ, எல்லாமே செகண்டரி கலர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எவ்வளோ தூரம் எஸ்தட்டிக்ஸாக. அந்த படத்தில் ஒரு சாங் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரே கலரில் ஒரு பெரிய படிக்கட்டு போட்டு ஒரு சாங் எடுத்திருப்போம். ஜஸ்ட் கிரே, சிமெண்ட் கிரே. இதெல்லாம் வந்து தெலுங்குல அந்த டைம்லலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு மாஸ் சாங் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டேன். அந்த சினிமா சூப்பிஸ்தா மாமா சாங்னு ஒன்று இருக்கும், அது நல்லா அவங்களோட ஸ்டைலில் ஒன்று பண்ணிவிட்டு, மற்றதெல்லாம் ஐ டுக் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சின்னதாக நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரேம்லேயுமே ஒரு லென்ஸ் ஃப்ளேர் வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃப்ளேரை போட்டுக்கிட்டே இருப்பேன். பேசிக்லி ஏன்னா ஒரு ரொம்ப அந்த ஒரு ஃபேமிலி படம். அதை எப்படி நம்ம சினிமா, அதுதான் அவர் என்னை அல்லு அர்ஜுன் கூப்பிட்டு என்ன சொன்னார், ஓகே இந்த படம் பயங்கரமாக ஓடும் சார், ஒரே ப்ராப்ளம் வந்து இது நம்ம நல்லா எடுக்கணும், பிரம்மாண்டமாக எடுக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன வேணால் கேளுங்கன்னு சொல்லி தான் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனது. ஏன்னா கண்டென்ட் ரொம்ப சிம்பிள், ரெகுலர் வீடு, ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷன், ரெகுலர் ஆஃபீஸஸ், இப்படி தான் இருக்கும் லொக்கேஷன்ஸ். இதை வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க, ஸ்கேல் அப் பண்ணணும், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ எப்பவுமே டெப்த்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு சோர்ஸை வைக்கும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டி, இப்போ சன்னை வந்து இருக்குன்னு தெரியும்ல, நீங்கள் சன்னை நீங்கள் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சன் டிஸ்டன்ஸ்ன்ற ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி அந்த எல்லா ஷாட்லையுமே ஒரு சன் மாதிரி ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ கேன்வாஸை வைட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு அனமார்பிக் லென்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சும்மா பேர் வந்துடுறதில்ல, லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் பீன் அந்த ரேஸ்குரமில் இருக்கும். இப்போ ரேஸ்குரம் மனோஜ் பரமஹம்சா பண்ணால் நல்லாயிருக்குன்றது டிரெக்டர்ஸ் சாய்ஸாக இருந்துச்சா இல்லை அல்லு அர்ஜுன் விரும்பி கேட்டாங்களா? இல்லை, தே ஆல் லைக் தி ஈரம். ஓகே, தமன் வாஸ் த மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் சுரேந்தர் ரெட்டிக்கு வந்து இந்த ஈரம்லாம் இங்கே பார்த்துருக்காரு. தமனோட ஸ்டுடியோவில் தானே அதெல்லாமே பண்ணும்போது அப்பத்துலேருந்தே டேட ஐ ஆன் மீ, ஏதோ ஒரு புதுசாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் அங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து தான் கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் பண்ண போய் அது கேன்சல் ஆகிடுச்சு அல்லு அர்ஜுனோட. அந்த படம் நடந்துச்சு, நான் என்ன அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு பயம் ஆயிடுச்சு, நான் வரமாட்டேன்ட்டேன் ரேஸ்குரமுக்கு. இல்லை சார், நீங்கள் திருப்பி இப்படி தான் கூப்பிடுவீங்க, திருப்பி என்னோட நான் கேட்குற செட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், என்னோட ஐடியாலஜி உங்களுக்கு சிங்க் ஆகாது, வேணான்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அப்போ அல்லு அர்ஜுன் கேம் இன் டு லைன். ஃபஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர் பேசும்போது ஐ செட் நோ. அப்போ ஈ டோல்ட் மீ, இல்லை சார் இந்த கடை பயங்கரமாக ஒர்க் ஆகும், நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறீங்க, என்ன வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஈ கேவ் மீ திங். தென் ஐ மெட் தெம். அப்போ எல்லாருமே என்னை வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ எதை கேட்டாலுமே அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், அவர் டேரக்டராக இருக்கட்டும், ஃபுல் ஃப்ரீடம் எல்லாமே. ஸோ அதில் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். எனக்கு ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தது வந்து அந்த கொரியன் ஆல்பம் மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா அவ்வளோ ஆல்பம்ஸ் காமிப்பார். அதை தான் அந்த டவுன் டவுன் டப்பா சாங்னு ஒன்று நான் சொன்னேன் சார், நான் அதெல்லாம் தாண்டி ஒன்று பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வி டிட் தட் சாங். அது வந்து எவ்ரிபடி இஸ் அகெயின்ஸ்ட் தட் சாங். ஏன்னா இட்ஸ் வெரி மாடர்ன் ஃபார் த டைம்ஸ். அது கிளைமேக்ஸ் சாங்காக வருது வேறு. அவங்க என்ன திருப்பி கிளைமேக்ஸில் ஒரு மாஸ் சாங் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவர் வந்து ஒத்த காலில் நின்னார், நான் கொடுக்க மாட்டேன், நான் மாஸ் பண்ணிட்டேன், இந்த சாங் இப்படி தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி ஸ்டைலாக தான் வரும், இப்படி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி அது வந்து பயங்கரமாக ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த டைமில் எல்லாருக்குமே அந்த சாங். அதுவும் அவங்க இவனே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸ்ருதி ஹாசனும். அந்த ஸ்டைலாக இருக்கும், அதாவது ஒரு டிஸ்கோ சாங் தான், கண்ணா பின்னா லைட்லாம் ஓடாது, ஒரு பேட்டண்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ், கிரே கலரில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஒரு கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ஸ்டைலிஷாக வந்து அவர் பண்ணி ரிஸ்க் எடுத்தது வந்து பெரிய ஜென்ரலாக கிளைமேக்ஸ் முன்னாடி இதெல்லாம் தான் வரும், சினிமா சூப்பிசமா அந்த மாதிரி தான் வரும். அவர் தான் சொல்லிட்டு நான் தான் ஒன்று பண்ணிட்டேனே அப்படின்னு அவர் ஃபைட் பண்ணுறாரு. எல்லாரோட இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்லாம் ஃபைட் பண்ணி
மேட் தட் சாங் ஹேப்பன். நைஸ். ஸ்டேஜ் அன்ரியலை நீங்கள் கற்றுக்கிட்டதும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதும்? இல்லை, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த நிறைய விஎஃப்எக்ஸ் பேஸ்டு ஃபிலிம்ஸ்க்கு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து டோட்டலாகவே நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே போய்கிட்டு இருக்கு. நமக்கும் அவங்களுக்குன்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கா இல்லை சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் விஎஃப்எக்ஸ்க்கும் அந்த விஎஃப்எக்ஸை வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. உலகத்தில் மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையும் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டிக் பீப்புள் ஒர்க் பண்ணுற விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸில் அப்படி இருக்கிறது மட்டும் நம்ம ஊரில் மட்டுமே வந்து அது ஒரு கார்ப்பரேட்டுக்கான வேலை மாதிரி தான் அதை பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அஃப்கோர்ஸ் அனிமேஷன் ட்ரெயின் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்லாம் இருந்தாலுமே தி ட்ரீட்டிங் இட் ஆஸ் லைக் அ ஜாப். அதனால தான் நம்மளோட விஎஃப்எக்ஸ் வந்து என்றைக்குமே அது ஒரு ட்ராபேக்காக இருக்குதுன்றது தான் ப்ராப்ளம். ஸோ த மெயின் ரீசன் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு பிரிட்ஜ் தேவைப்படுது. ஸோ நம்ம வேர்ல்டுக்கும் அவங்க வேர்ல்டுக்கும் ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் தான் வந்து இப்போ நாங்கள் சொல்கிற அந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஸோ பேசிக்லி நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறதே இல்லை. ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், உடனே ஷூட் போடுறோம். ஷூட்டிங் முடிஞ்சோடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பயந்து உடனே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அந்த ஒரு மாதத்தில் உடனே சிஜிலாம் கேட்டு ஒன்று. திஸ் இஸ் ஹவ் ஃபிலிம்ஸ். இதுக்கு மேலே வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகாது. இஃப் யூர் டாக்கிங் அபவுட் பாகுபலி, த்ரிபிளார், இந்த மாதிரி படங்கள் வந்து கேன்வாஸை மாற்றி வந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்கேலுக்கு போகணுன்றது தான் எல்லாரோட நீடு. ஸோ இதுக்கு இனிஷியலாக தேவைப்படுறது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் அண்ட்ரில்ன்ற கான்செப்டே வந்து உங்களோட விஷனை வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் மைண்டில் பேப்பரில் போடாமல் புட் இட் இன் டு அ பிக்சர். ஓகே, ஸோ எனி ஸ்டோரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லியோவில் வந்து ஒரு பைக் சேஸ் ஒன்று எடுத்திருப்போம். இதை வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து எடுக்கணுன்றது தான் ஐடியா. ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டில் எடுத்தால் எப்படி இருக்குன்றதை வந்து ஒரு அனிமேட்டட் படம் மாதிரி அதை ஃபஸ்ட்டு கன்சீவ் பண்ணணும். சீம்லெஸ்ஸாக அந்த ஆக்ஷனை வந்து ஸ்டோரியை கன்சீவ் பண்ணணும். கோரியோகிராஃப் பண்ணி அனிமேட் பண்ணி அதுக்கு ஒரு மோஷன் கேப்சர்லாம் ஆளில் வச்சு அந்த ஃபுல் ஆக்ஷனுமே, அதாவது ஷூட்டிங்கில் எப்படி நடக்க போதோ எல்லா விஷயத்தையும் சிமுலேட் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ். ஓகே, பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா, இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லையா, இதை டிசைட் பண்ணி இப்போ பண்ணிட்டோம். இப்போ எதை ப்ராக்டிக்கலாக எப்படி எடுக்கிறது ஷூட்டிங், இதுக்கு வந்து அது டெக் விஸ்னு அடுத்த ஸ்டேஜ், அந்த டெக்னிக்கல் விஷுவலைசேஷன். ஸோ எந்த இடத்துல, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபுல்லாகவே ஒரு ரொபாட்டிக் ஆர்மில் எடுத்திருப்போம் அந்த கேமரா மூமெண்ட்ஸில். மோகோபோட்னு ஒரு எக்யூப்மெண்ட். மோகோபோட் வந்து இந்த ஸ்பீடுக்காக தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சுச்சுவேஷன். அது சர்புருன்னு போகுது அப்படின்ற மாதிரி இது நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது அதை வந்து எல்லாருமே அதே பேட்டர்னுக்கு பண்ணும்போது அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன். பேசிக்கலி எனக்கு ஷார்ட் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்டோட அடுத்த ஷார்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. ஸோ இது கம்ப்யூட்டர் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ இது எல்லாமே வந்து டெக்விஸில் ஃபீட் பண்ணி ஸோ இதை ப்ராசஸாக எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங்கை வந்து ரொம்ப சிம்பிளாக, ரிஸ்கே இல்லாமல், ஸ்ட்ரெயினே இல்லாமல், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எட்ஜ் ஆஃப் த்ரில்லராக கொண்டு வரதுக்கு எப்படின்றத வந்து அந்த எல்லா எஃபர்ட்ஸுமே வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து இப்போ ஆல்ரெடி எனக்கு இந்த ராதேஷாம்ன்ற ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் 13-14 மினிட்ஸ் ஷிப் ரெக் அது. கரெக்ட். ஓகே, இதுக்கு வந்து ஒரு சிஎன்சிபிடின்னு ஒரு யூஎஸ் கம்பெனி, அவங்கள்ட்ட வந்து ஒரு 2 வருஷமாக இந்த ப்ரீவியஸ் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்போது இந்த மாதிரி இந்தியாவில் இப்படி ஒரு கம்பெனியே இல்லை. 15 மினிட்ஸ்க்கு மட்டும் ஒரு 1.5 crores வந்து ஜஸ்ட் இந்த விஷுவலைசேஷனுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க. இது எனக்கு பயங்கரமான ஐ ஓப்பனர். இது வந்து 2018 நான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரீ கோவிட். ஸோ அது நிறைய வேர்ஷன்ஸ் வந்து அந்த டைமில் கூட அவங்க தேர் நாட் யூசிங் திஸ் பர்டிகுலர் சாஃப்ட்வேர். இட் டேக்ஸ் மச் மோர் ஸ்லோவர் டைம். அந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணிட்டு வரதுக்கே வந்து ஒரு 1 month லேப்ஸ்லேயே இருந்துச்சு. தென் வி ஃபெல்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்தியாவில் இல்லை, இந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து தேர் ஒன்லி கம்மிங் இன் டு பேஜ் ஆஃப்டர் ஷூட். அவங்க யாருமே ஷூட்டிங்க்கு வரமாட்டேன்றாங்க, பிஃபோர் ஷூட்டுக்கெலாம் அவங்க சைட்லேருந்து வரமாட்டேங்குது. ஸோ தேர் ஹேஸ் டு பி எஸ் கம்பெனி அப்படின்னு சொன்னது. வேர்ல்ட்லேயே 3rd ஃப்ளோர்ன்றது தான் பெஸ்ட் ப்ரீ விஷுவலைசேஷன் கம்பெனி. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மார்வல், டியூன் எல்லாமே அவங்க விஷுவலைஸ் பண்ணுறது தான். அவங்க விஷுவலைஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஹெச்ஓடிஸ் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆல் ஐடியாஸ் ஆல் ஃப்ரீஸ் தேர். அவங்க வந்து அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு புக்டு. அது இல்லாமல் ஒரு 10 கம்பெனி இருக்குது, ஆலான் அது இதுன்னு இருக்குது. இந்த சிஎன்சிபிடி தான் வந்து ராஜமௌலி சார், நம்ம ஸ்ரீனிவாஸ் மோகன் சாரோட இவங்க படங்களுக்கெல்லாம் பண்ணுற ஒரு கம்பெனி. தே ஆல்சோ ஸோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் தே ஆல்சோ யூஸ் விஎஃப்எக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஒன்லி. ஸோ தென் இந்த அன்ரியல் என்ஜின் ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் அ ரியல் டைம் ரெண்டரிங் சாஃப்ட்வேர். இதை வந்து கொண்டு வந்தால் இந்த கேமிங்கிறது என்ன, எல்லா சிச்சுவேஷனுமே இன்றைக்கி கேமுக்குள்ளே வந்துடுச்சு. கரெக்ட். ஸோ இட் கேன் கிரியேட் எனி சிமுலேஷன். இதை நம்ம ஃபிலிம் மேக்கிங்க்கு கொண்டு வந்து ஆல்ரெடி இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லயன் கிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அன்ரியல் என்ஜினை வந்து ப்ரீ விஷுவலைசேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து ஸோ பீப்புள் ஆர் ஸ்டார்டட் யூஸிங் அது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை கரெக்டாக நமக்கு எனக்கு கோவிட் வந்த அட்வான்டேஜ், கரெக்டாக கோவிட் முன்னாடி நான் அதை ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
வந்ததில் ஃபுல் ஃப்ரீடம் கிடச்சி அடுத்த 2 வருஷம் இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ தென் வி வாஸ் பிகம் ஸோ எக்ஸ்பர்ட். தென் வி ஸ்டார்டட் புட்டிங் அ கம்பெனி, அதுக்கு ஒரு பேரை வச்சு எல்லாமே பண்ணி இன்றைக்கி நிறைய படங்களுக்கு ப்ரீ விஷுவல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஜிகர்தண்டாவில் ஒரு எலிஃபென்ட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அது நம்ம ப்ரீவியஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த எலிஃபெண்ட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கு அந்த லென்சிங் டேட்டாலாம் கொடுக்கறதுக்குலாம் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் திரு சார். அண்ட் ரொம்ப நேச்சுரல் அவுட்புட். ஆமாம். ஸோ நம்ம இந்த ஐனா அஃப்கோர்ஸ் லியோ இந்த சேஸ் சீக்வன்ஸ் ஃபைட்டர்னு ஒரு ரித்திக் ரோஷன் படத்தில் இந்த ஜெட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னா ஃபுல்லி சிஜி இல்லை ஜெட்ஸ்லாம், அதெல்லாமே நாங்கள் தான் ஒரு 35 மினிட்ஸ்க்கு அதுக்கு ப்ரீவியஸ் பண்ணியிருப்போம். அஃப்கோர்ஸ் நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் அவர் ஸ்ரீனிவாஸ் சார் மோகன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படுற ப்ரீவியஸ்லாம் நாங்களே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேர் ஆல்சோ ஹெல்பிங் அதர் பீப்புள் ஓவர் வாண்ட்ஸ். இட்ஸ் அனதர் ஸ்டோரி டெல்லிங் டூல். ஆமாம், ஃபஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் டூல் இது. இதை வச்சு நீங்கள் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம், என்ன வேணால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரை. பட் அட்வான்டேஜ் வந்து ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேரில் என்ன ஆகும்னா வி ஹவ் டு கீ ஃப்ரேம் த அனிமேஷன் ABC அப்படின்னு. இட்ஸ் அ டைம் கன்சூமிங். பட் இதில் வந்து ரியல் டைம். நாங்கள் என்ன வேணால் அனிமேஷனில் கீ பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கேமரா டிக்கை இல்லை ஒரு டேட்டாவை தூக்கி அந்த சாஃப்ட்வேரில் போட்டுட்டோம்னா நாங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ணால் கேமரா மூமெண்ட் அதில் ரெக்கார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம சினிமாவில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே வந்து அந்த டேட்டாவை வந்து அந்த அன்ரியல் இன்ஜின் அந்த அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அது. ஸோ யூ கேன் லிங்க் டு இட். ஸோ ஒரு சூட் போட்டுக்கிட்டு ஒரு ஹியூமன் அனிமேஷன் பண்ணால் அது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ வி ஒன்ட் வேஸ்டிங் டைம் இன் டூயிங் தி செல் அனிமேஷன், கீ ஃப்ரேம் அனிமேஷன். கீ ஃப்ரேம் பண்ணி சார்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ எல்லாமே ரியல் டைம். ஸோ தட் அந்த என்டையர் ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடுது. ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து டக்குன்னு ரிசல்ட் டைம் சேவ் பண்ணுறது. கரெக்ஷன்ஸ், இந்த ஷார்ட் வேணாம், இந்த ஆக்ஷன் வேணாம், டக்குன்னு என்னால் உன்னோடய ரெக்கார்ட் பண்ணி இதை மாற்றிட முடியும். ஸோ வி யூசிங் ஸோ மெனி ஹார்ட்வேர்ஸ் டு மேக் த அனிமேஷன் ஃபீல்ட் டு ஒர்க் ஃபாஸ்ட். திஸ் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்டேஜ் அண்ட் ரீல். இது வரைக்கும் யாரும் அதை பண்ணல. வி ஒன்லி ஸ்டார்டட் இட். இப்போ வி ஆர் கிவிங் அவேர்னஸ் டு மேக் லாட் ஆஃப் பீப்புள் டு டூ. அதில் ஒரு பார்ட் தான் வந்து அந்த எல்இடி வச்சு ஷூட் பண்ணுறது. ஸோ பேக்ரவுண்டில் வந்து எல்இடி வச்சு ஷூட் பண்ணுறது சூப்பர் பாயிண்ட். ஒரு எக்ஸாம்பிளோட எங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு சீன் நீங்கள் ஷூட் பண்ணது, அது எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் ராதேஷாமில் ஒரு சீன் இருக்கும். ஓகே, அந்த சீன் வந்து நாங்கள் லண்டனில் போய் கதை, பட் லண்டனுக்கு நாங்கள் போவே இல்லை. ஸோ இட்டலியில் லண்டனை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஷெட்யூல்லாம் போட்டோம். ஷெட்யூல்லாம் போட்டுட்டு லண்டன் அந்த ஃபோன் பூத் மாதிரி ஒன்று இருக்கும், ஆமாம், லண்டன் டாக்ஸி இதெல்லாம் ஹயர் பண்ணி வச்சிட்டோம். அன்றைக்கி வச்சு பார்த்தா ஃப்ரீசிங் கோல்டு. அன்றைக்கி ஒரு -2 -3 இருக்குது. ரெயின் போடணும், ஹீரோவை நினைக்க வைக்கணும். எங்களுக்கு அதுக்கப்புறம் 10 நாள் ஷெட்யூல் இருக்குது. இவனுக்கு நினச்சி இதாவது ஆயிடுச்சுன்னா அந்த 10 டேஸ் ஷெட்யூல் வந்து காலி. ஸோ லைட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா எங்களுக்கு ஈவினிங் நைட் ஆக இன்னும் டெம்பரேச்சர் மைனஸில் போய்கிட்டே இருக்குது. ஸோ அன்றைக்கி ஒரு கால் எடுக்கிறோம், சரி கேன்சல் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுக்கிறோம். ஸோ அன்றைக்கி பண்ண முடியல. ஸோ திருப்பி இப்போது ஊரை விட்டு வந்துட்டோம். இப்போ இந்த சீன் எடுக்கணும். இந்த சீன் தான் வந்து கிளைமேக்ஸ்க்கு லீடு, அந்த என்டையர் ஷிப்ரெக்குக்கான லீடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணோட ஃபோன் கால் இது. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க? ஓகே. எனக்கு என்னென்னா இந்த ஃபோன் கால் இதை வந்து இவங்க க்ரீன் மேட்டில் எடுக்க சொல்லி எனக்கு ப்ரெஷர். எனக்கு வந்து இவ்வளோ எமோஷனலான விஷயத்த ஒரு சிம்பிளாக ஒரு க்ரீன் மேட்டில் எடுத்தால் எப்படி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர்கிட்ட போய் இது மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுங்க, இந்த எல்இடிஸ் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ப்ரொடக்ஷனில் சொன்னால். என்ன அட்வான்டேஜ்னால் வெளியே போவேன்னா ஃப்ளோருக்குள்ளே நான் ஃபுல்லாக ஹாட் வாட்டர்லாம் தண்ணி ஊற்றிடுறேன், உங்களுக்கு வந்து ஒரு லண்டன் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது அது. ஸோ அந்த ராதேஷாமில் ஒரு ப்ரோமோ வீடியோ போட்டிருப்பாங்க, எங்களால் லண்டனுக்கு போக முடியல, ஸோ நாங்கள் லண்டனை இங்கே கூட்டு வந்துட்டோம்ன்ற மாதிரி. ஐ வாஸ் லைக் மனோஜ் பரவன் சார் கலக்கிட்டீங்களே அப்படி இருந்துச்சு எனக்கு. இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மற்ற சீன்ஸ் கூட படத்தில் அங்கங்கே இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் ஷூட் பண்ணியிருப்போம். பட் அந்த ஒரு எமோஷன் சீனாக டசன்ட் வாண்ட் டு ஷூட்னா க்ரீன். பட் அவர் ஹீரோ உள்ளே வந்து அவருக்கு பயங்கர ஷாக்கு, அந்த லண்டன் ஸ்ட்ரீட்டு ஃப்ரேம்லாம் பார்க்குறாரு. ரெண்டாவது ஸோ மச் ஆஃப் ரெயின், ஸோ மச் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நான் கீப் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய டார்ச்சராக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் அதில் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அந்த இதெல்லாம் தாண்டி க்ரீனை கீப் பண்ணி நான் வேறு ஒரு சிஜியில் ஒரு பேக்ரவுண்ட் போடணும். இது வந்து க்ரீன் மேட்டில் எடுத்திருந்தா அதுதான் அன்றைக்கி ஆப்ஷன். ஸோ அந்த க்ரீன் மேட் போகாமல் இந்த எல்இடிஸில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான் பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் லியோவோட ப்ரோமோவில் வந்து அது ஒரு செட்டில் தான் எடுத்தோம். நான் போய் அந்த கார் ஷாட்ஸு இதெல்லாமே நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அப்போ நம்ம காஷ்மீர் கூட்டிகிட்டு போகல, கரெக்டாக. ஸோ அவரோட அந்த பட்டற பேக்ரவுண்ட் வந்து எல்இடி. ஓகே. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே ஐ டோன்ட் ஃபோர்ஸபிளி யூஸ் இட் அன்லஸ் அன்டில் நீட் இருக்கும்போது அதை
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குண்டூர்காரம்னு ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் லைட்டை வச்சு ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு பயங்கரமாக அந்த சன் க்ளோ மாதிரி ஒன்று ஷூட் பண்ணி எடுத்துட்டேன். அவுட்டோர் இன்ட்ரோ சாங்கில் ஒரு அப்படியே ஒரு ப்ரொஃபைலில் வருவார், பயங்கரமாக இருக்கும் அந்த ஷாட். இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு மகேஷ் பாபு சாருக்கு. இது பயங்கரமாக இருக்குது, எனக்கு ஃபுல் ஃபிகரில் கொடு அப்படின்றாரு. சார் இந்த லைட்டு ஃபுல் ஃபிகரில் வராது சார், இத்தனை லைட் அது அப்படின்றேன். எனக்கு வேணும் அப்படின்றாரு. அப்போ என் கூட வரீங்களா, என்னோட எல்இடி ஸ்டுடியோ வந்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறோம். அப்போ அங்கே அன்னபூர்ணாவில் அவங்க எல்இடி பெர்மனெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே போயிட்டு அந்த சன் அசெட்லாம் பண்ணி அந்த மிராஜ்லாம் வச்சு அவரை கூட்டிகிட்டு போய் ஃபுல் ஃபிகரில் அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க சாங்கில். ஒரு நடுவில் மட்டும் ஒரு பீட்டில் ஆடுவார் சன்னுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இந்த மாதிரி நீடு இப்போ வந்து இப்போ குட்டியாக இருக்குது அந்த ஸ்டேஜ். ஐ வாண்ட் டு பில்ட் இட் ஸோ ஹியூஜ். அந்த மேண்டலோரியன்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டார் வார்ஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு மேசிவாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னும் நமக்கு இந்த பட்ஜெட்ஸ்லாம் ஒன்றும் எனக்கு ஃபண்டிங்லாம் வரல. இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்துச்சுன்னா we can create ஒரு கல்கி மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு பண்ணலான்றது ஐடியா. ராதேஷியாமில் இந்த மோஸ்ட் ஐகானிக் மொமெண்ட் இருக்கும் ட்ரெயினில். ஓகே, அது ஒரு 360 ஷாட். ராதேஷியாமனுடைய அந்த மூவிங் ட்ரெயினில் இருக்கக்கூடிய 360 டிகிரி ஷாட் இருக்குல்ல, இது டிரெக்டருடைய விஷன்லேயே 360 இருந்துச்சா? ஆமாம், அவர் வந்து ஃபஸ்ட்டே கேட்டார். ஜென்ரலாக ஒரு லவ்வோட மூமெண்ட் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக இப்படி சுற்றுவோம் கரெக்டாக. ஆமாம், எனக்கு இப்படி சுற்றணுன்றது தான் அவரோட ஐடியா, விஷன். ஸோ கரெக்டாக இந்த அவங்க இப்படி வந்துடுவாங்க. ஜென்ரலி எல்லாமே இப்படி இருந்தால் ஈஸியாக இப்படி ரவுண்ட் ராலி போட்டு ஒன்று எடுத்துருவோம். ஜென்ரலாக அந்த ஒரு அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பில்டப்னாலே ஒரு ரவுண்ட் ராலி நடக்கும். கரெக்ட், இது வந்து ஈஸி. இப்போ இவருக்கு வந்து இந்த அவங்க 2 பேருமே இந்த மாதிரி அந்த அவங்க ஹரிசாண்டல் ஸ்பேஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு இதுக்காக ஒரு ரிக்கு க்ரியேட் பண்ணி இதுக்கு ஒரு ப்ரீவியஸ் பண்ணி எவ்வளோ டிகிரியில் சுற்றணும், எது சென்டர் பாயிண்ட், ஒரு ரிக் கிரியேட் பண்ணிங்கன்னா R&D பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி. ஆமாம், இல்லாட்டி எப்படி நடக்கும் அது டோட்டலாகவே. அந்த கரெக்டாக இதை சுற்றுறதுக்கு இந்த இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஹைட் எடுத்து இதோட சென்டர் பாயிண்ட்டை போடி ப்ராப்பர் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு ஏன்னா நடுவில் ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அதை இட் ஹேஸ் டு ரொட்டேட் எக்ஸாக்ட்லி ஒரு ஃபல்க்ரமில் சுற்றணும். அதுக்கு வந்து வி மேட் அ ப்ராப்பர் ஆட்டோகேட் டிசைன்லாம் போட்டு அதை ட்ரைலர் எரர் மெத்தட் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ண அது ஒர்க் ஆகலை. திருப்பி பாம்பேலேருந்து இன்னொரு டீமை கூப்பிட்டு அந்த ரிகர்ஸை கூப்பிட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது நடுவில் அவங்களோட ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், ஹேங்கிங், அது கட் ஆகக்கூடாது. எனக்கு பிரச்சனை வந்து லைட்டிங். இது 360 போகும்போது ஏகப்பட்ட வேலை, அது ஒரு தனி புக்கே போடலாம். அதை பற்றி வந்து இப்படி வந்துருவார், அந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆமாம், அவர் கீழே வந்து நிற்பார், அவர் கணத்தை வந்து பார்த்தா ஷாக்காக இருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் ஹேங்கிங்கில் இருக்காங்கல்ல. ஆமாம், அவங்கள சேஃப்டியாக வச்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கான ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும்ல, கரெக்ட், ரோப் இருக்கும்ல. அது ஆமாம், இதுக்கு நடுவில் எப்படி கேமரா போய்ட்டு அதுதான் சொல்கிறேன். இது இப்படி ஹரிசாண்டலாக சுற்றும் போது ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லாமே பின் பாயிண்ட்டாக நான் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் இங்கே கரெக்டாக இங்கே ஸ்ட்ரிங் இருக்கும், அதோட எட்ஜில் தான் இது போகணும். இது 1 இன்ச் நான் இப்படி மூவ் பண்ணாலும் எனக்கு சென்டர் மிஸ் ஆகிடும். ஸோ இதனால் எல்லாமே வரைஞ்சி ஃபிசிக்ஸ் போட்டு எடுத்து பண்ண ஷாட். அது கரெக்டாக ஒரே ஒரு தான் அந்த ஸ்ட்ரிங்குக்கான ஸ்பேஸு. அதை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை கரெக்டாக அவங்க ஸ்ட்ரிங்கை போட்டு கட்டி, இல்லைன்னா கேமரா தட்டிடும். அது கொஞ்சம் நான் முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது. ஏன்னா பின்னாடி போனால் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்துடும். சுற்றும் போது கரெக்டான சென்டரில் அவங்கள மேட்ச் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணால் ஷார்ட் எடுக்கும்போது ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி சுற்றி விட்டோம், அது பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதை எல்லாம் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிசேஷன் ஆகிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் அது பாட்டு ஜாலியாக எவ்வளோ டேக் வேணால் நீங்கள் சுற்றுங்கடா அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையுமே நல்ல கேமராஸ் வந்துருச்சு, கலர் கிரேடிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேருக்கு ஆக்சசிபிளாக மாறிடுச்சு. இருந்தாலும் சில பேரோட படங்கள் மட்டும்தான் விஷுவல் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி எப்படி இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் மணிரத்னம் அப்படின்ற ஒருத்தர், பிசி ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன் இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம்ல, ஹாலிவுட்டில் எடுக்கிற கேமரா வேறு, நம்ம ஊரில் எடுக்கிற கேமரா வேறுன்றது. எக்ஸாக்ட்லி, கரெக்டாக, எக்ஸாக்ட்லி அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது இவங்க பண்ணால் மட்டும் இதே எக்யூப்மெண்ட்டில் இதே விஷயத்தில் எப்படி கொண்டு வராங்க, அதாங்க என் கேள்வி. அதுதாங்க திஸ் இஸ் வாட் ஸ்கில் செட்ன்றது. ஸோ திஸ் இஸ் வாட் நீங்கள் யூஸ் பண்ணுற மெனக்கெடுதல், த ப்ரிப்பரேஷன், ஹோம் ஒர்க், சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ், சாய்ஸ் ஆஃப் டைம் எந்த டைமில் எடுக்கணும், அண்ட் ஹவு டு சிமுலேட் திங்ஸ். அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வீட்டில் கரெக்டாக ஒரு சன் ஒரு 2:30 மணிக்கு ஒரு லீக்கில் ஒரு லைட் சூப்பராக அவங்க வீட்டில் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். அது கரெக்டாக அதோட டைமே பார்த்தீங்கன்னா 1 மினிட், அதை அது தாண்டி போயிடும். அந்த லைட் அங்கே வரவே வராது. இதை நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு. இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஷூட்டிங் அப்போ அதை நீங்கள் சிமுலேட் பண்ணணும். இல்லாத ஒன்று ப்ராப்பராக கொண்டு வரணும். டைமை ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த டைமில் நம்ம உடனே எடுத்துட முடியாதுல்ல, அவங்க டைலாக்ஸ் படிக்கணும், அதை படிக்கணும்னு. ஸோ நம்ம அதை சிமுலேட் பண்ணணும். அந்த சிமுலேட் பண்ணுறதுக்கான குவாலிட்டியான ஒரு லைட்டு இதுக்கான நீங்கள் உங்களோட ஸ்கில் செட், உங்களோட ட்ரெயின் அப். ஓகே, ஜென்ரலி என்ன ஆகும்னா, ரீசெண்டாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல், நிறைய டேரக்டர்ஸ், நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டாங்கல்ல,
அவங்க போய் ஒரு வில்லேஜ் படம் போய் அழகாக எடுத்துகிட்டு வந்து இட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேமராமேனை வந்து அடுத்த ஒரு படத்துக்கு புக் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு ஸ்டுடியோக்குள்ளே கொண்டு வந்து போய் லைட் பண்ண சொன்னால் அவங்க முழிக்கிறாங்க. ஏன்னா அதோட வேர்ல்டே தனி. ஒரு ஃப்ளோருக்குள்ளே நீங்கள் போகும்போது எல்லாமே யூ ஹேவ் டு அந்த லைட்டோட டைரக்ஷன் எங்கேருந்து போட்டால் ஷேடோ எங்கே வந்தால் இது சிமுலேட் ஆகும். இதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், நிறைய பார்த்துருக்கணும், இதை பற்றி படிச்சிருக்கணும், அந்த டெக்னாலஜி அந்த லைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பேராமீட்டரில் வந்து உங்களோட எனக்கு இதை ஆன்சர் பண்ணவே முடியாது. தட் இஸ் வாட் யுவர் ஸ்கில் செட், தட் இஸ் வாட் யுவர் டேஸ்ட். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே மார்னிங் பொங்கல் சாப்பிட்டு ஷூட்டிங் போகிறவங்க தான் கரெக்டாக. அது என்ன அன்றைக்கி என்ன நம்ம அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், ஆன் பேப்பர், ஆன் ஃப்ரேம். ஸோ அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தானே. ஒரு கேமரா கொண்டு வந்திருக்கோம், ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு க்ளோஸ்அப்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். ஓகே, 12 பசங்க படிக்கிறோம், எல்லோரும் க்ளோஸ்அப் எடுக்கணும். க்ளோஸ்அப்னா என்ன, க்ளோஸ்அப் தானே, அப்படி தானே எடுப்போம். இப்படி ஒருத்தங்க என்ன பண்ணுறான், அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பூவெல்லாம் வச்சு அதுக்குள்ளே பிளர் பண்ணி ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறான். ஒருத்தன் வந்து ஒரு விண்டோ வைக்கிறான், விண்டோலேருந்து ஃப்ரேம் வச்சு ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறான். ஒரு பையன் வந்து ஒரு 100 பசங்களை கேட்குறான். பிரமோதுன்னு என்னோட கிளாஸ்மேட், எதுக்குடா 100 பேர்னா, எனக்கு ஃபஸ்ட் இயரில் எல்லா பசங்களும் வேணும்னு கூப்பிட்டு அந்த 100 பேரை நிற்க வச்சு அதெல்லாம் எல்லாரையும் பிளர் பண்ணி ஒருத்தனோட க்ளோஸ்அப் எடுக்கிறான். ஜஸ்ட் க்ளோஸ்அப் தான் எக்ஸாமில் எங்களுக்கு கேட்குறது. அது ஒரு எக்ஸாம் பேப்பர், அது சப்மிட் பண்ணி கொடுக்கணும், க்ளோஸ்அப் எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். பட் எல்லாரோட மைண்டு வேறு மாதிரி வேலை பண்ண ஆரம்பிக்குது இல்லை. பேருக்கு க்ளோஸ்அப், ஆனால் இட் ஹேஸ் டு பி க்ளோஸ்அப். அதுக்கு டைமென்ஷன்ஸ் என்னன்றது. திட் இஸ் யுவர் ஸ்கில் செட், திஸ் இஸ் வாட் சினிமா. ஓவர் எக்ஸ்போஷர் டு ஃபில்ம் மேக்கிங் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் மோக்கோபாட்னே வச்சுப்போமே. இன்றைக்கி மனோஜ் பரமஹம்சா லியோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் மோக்கோபாட் யூஸ் பண்ணியிருக்காருன்றது படம் முடியறதுக்கு முன்னாடியே ட்வீட் போட்டுறாங்க. ஓகே வெளில வந்துடுது. ஆமாம், இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக. இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னோட பாயிண்ட் வந்து அதை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்னா இட்ஸ் ஓகே. அதை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணாத அளவுக்கு எனக்கு அது ப்ராப்ளமாக எப்பயுமே நான் யோசிச்சது கிடையாது. சில எக்யூப்மெண்ட்டை வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம், அதை வேறு ஏதோ பர்பஸ்க்காக அவங்க அதை தெரியாமல் அதை தப்பாக அதை உதாரணத்துக்கு சொல்லுங்கள். ஜென்ரலி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மோக்கோபோட் எக்ஸாம்பிளே சொல்லியிருப்போம். ஓகே, இந்த மோக்கோபோட்டை வந்து பீஸ்டில் கொண்டு வந்திருப்போம். பட் அவங்க எதே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா விக்ரமில் தான் அது ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணாங்க. அவங்க அதோட ஷார்ட்டோட இம்பேக்ட் அது அவங்களுக்கு பீஸ்டில் பத்து இருக்காது, அது வேற ஒரு பர்பஸ்க்காக எடுத்துருந்துருப்போம். பட் இதில் வந்து அது இன்னும் பயங்கரமாக அதை ஸ்விங் பண்ணி எடுத்திருப்பாங்க. இல்லாட்டி அதை பற்றி அவர் டேரக்டரை கூட சொல்லியிருந்துருக்கலாம். கரெக்ட். சொல்லும்போது அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகமாக போய் அவங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இதை திருப்பி இப்போ என்ன இது அப்படியே விட்டுட்டாலும் பரவாயில்ல, இதை ஒரு 10 பேர் இன்னும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இல்லை அதில் தான் வந்துச்சு, இதெல்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படத்தில் வந்துச்சுன்னு சொல்லி ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு டிபேட் தான். சினிமோட்டோகிராஃபர்ஸ்குள்ளே டெக்னீஷியன்ஸ்குள்ளே இந்த மோக்கோபாட்டே வச்சுப்போமே, எங்கே பார்த்தாலும் எந்த பெரிய படம் பார்த்தாலும் மோக்கோபாட் இருக்குது. புஷ்பாவில் இருக்குது, பீஸ்டில் இருக்குது, விக்ரமில் இருக்குது. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்லி என்னென்னா தேர் இஸ் அ ஃபிலிம் கால் கிராவிட்டி. படம் எடுக்கணும், கதை எழுதிட்டாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஸ்பேஸ் ஃபிலிம், இட் ஹாஸ் டு பி ஷார்ட் இன் அ ஸ்டுடியோ. ஓகே, தே வாண்ட் டு மேக் எவ்ரி திங் ஆன்டி கிராவிட்டி. இப்போது இந்த டேரக்டரும் அந்த சினிமாட்டோகிராஃபரும் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனரும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தே கேம் அப் வித் திஸ் ஐடியா ஆஃப் யூஸிங் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். ஒரு காரை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ரோபோட் போய் மேனுஃபேக்சர் பண்ணிடும். இட் டேக்ஸ் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்படி நவுத்துமே டக்குன்னு உள்ளே போய் நகர்த்தி பண்ணும். அந்த ஹார்ட்வேரை எடுத்துக்கிட்டு ஒரு எம்ஆர்எம்சின்னு ஒரு கம்பெனி அவங்கள்ட்ட கேட்டு தே மேட் அ சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து எப்படின்னா ரோபோட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி போ அப்படின்னா அமைக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் 1 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் சொன்னால் அது பாட்டு அழகாக அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். இட்ஸ் அ ரெகுலர் ஜாப். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சாந்த்ரா பலக்கு ஒரு ரிக் ரெடி பண்ணுறாங்க. அவங்க பேக்கில் வந்து எப்படி ஆல்ரெடி ஒரு இது இருக்கும், அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி தான் ப்ராப் இருக்கும். அந்த ப்ராப்லேயே வந்து இந்த ரோபோட்டை வந்து ரிக் பண்ணுறாங்க. ஒரு சன்லைட் மாதிரி ஒரு லைட்டை வந்து அந்த ரோபோட்டில் ரிக் பண்ணுறாங்க. ஒரு கேமரா, இந்த மூணுமே வேறு டைமில் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியவே வராது. அஃப்கோர்ஸ் இஸ் அ க்ரீன் ஸ்க்ரீன் தான். இந்த மூணுமே அவங்களுக்கு கரெக்டாக இந்த லைட் இப்படி வரும்போது இந்த கேமரா இப்படி போகும்போது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணணும். இட்ஸ் ஆல் ரொபாட்டிக்லி கண்ட்ரோல்டு. இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டைம் வேணால் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வேணால் எடுக்கலாம். எக்ஸாக்ட்லி நீங்கள் நினச்ச அந்த ஒரு ஸ்பீடு ஆன்டி கிராவிட்டி கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரொபாட்டிக்ஸை வந்து சினிமாவுக்கு யூஸ் பண்ணது. இதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து ஒரு விற்றுருவோம், இதை வந்து ஒரு ப்ராடக்டாக ஆக்கிட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க பேர் வச்சது பேர் போல்ட். அதுக்கு ரீசன் வந்து உசைன் போல்ட். இவர் தான் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் பீயிங், இதுதான் ஃபாஸ்டஸ்ட் எக்யூப்னு சொல்லிட்டு அந்த போல்ட்ன்றது அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த போல்ட் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் அவங்களால பண்ண முடிஞ்சது. தட் இஸ் ஹவ் அந்த வெயிட் அதை ஷூட்டிங்லாம் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது.
ஃபஸ்ட்டு அந்த போல்ட்டை வந்து நான் தான் வந்து இந்தியாவில் ஒரு 2016 ஒரு ஜாகுவார்ன்ற ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன புதுசாக வந்தாலுமே நம்ம அதை உள்ள கொண்டு வந்துடணுன்றது எனக்கு பிடிக்கும். பட் அவங்க இந்த ஜிம்மி ஜிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 feet 40 feet இருக்கும். 6 feet எக்யூப்மெண்ட் வந்து அவங்களுக்கு பெருசாக அது வந்து எக்ஸைட் பண்ணல. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்போ என்னென்னா வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணாங்க. இந்த ப்ராடக்ட் ஷாட்ஸ்க்கு இந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக அப்படி கொட்டுவாங்க. அதில் ஒரு மூவ்மெண்ட்லாம் கிடைக்கும். டேபிள் டாப்புக்கு வந்து அது ரொம்ப இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள்னா அதில் ஃபுல்லாகவே இது மூவ்மெண்ட் கொடுக்கும். இட் கிவ்ஸ் ஸோ பிக் மூமெண்ட் ஃபார் அ டேபிள் டாப். ஸோ இதுக்கு தான் அந்த போல்ட்டுன்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக போச்சு. அப்பப்போ சினிமாவுக்கு ஏதாவது ரொம்ப தேவைப்படும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஆக்ஷன்லாம் எடுக்கணும்னா அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபேஸ் அது. இப்போ பெங்களூரில் ஒரு பசங்க அது போல்ட்டுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 6 crores அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டு. இதை வந்து டெமோக்ராட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி கூக்கான்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட் ஃப்ரான்ச்சைசி ஜெர்மன் ப்ராடக்ட் அது. அந்த கூக்கா ராபர்ட்ஸ்ன்றதை வந்து இவனுங்க எழுதி இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டனில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னொரு லோ காஸ்ட் சாஃப்ட்வேராக அதை கொண்டு வந்து தே மேட் ஒன் திங் அண்ட் தே நேம்ட் இட் அஸ் மோக்கோபோட். இதுக்கு முன்னாடி போல்ட்ன்றது தான் ஃபஸ்ட்டு. இந்த மோக்கோபோட் இந்த பசங்க இந்த பெங்களூர் பசங்க வந்து அதை வந்து ஆல்மோஸ்ட் அந்த நான் இப்போ ரொம்ப ரேட் ஏறிட்டாங்க அவங்களும். அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் போல்ட்டை விட அஃபோர்டபுள். ராதேஷாமுக்கு ஒரு சீக்வன்ஸ்க்கு எனக்கு தேவைப்பட்டுச்சது. ஓகே, அப்போ அந்த படத்தில் யூஸ் பண்ணல. அப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொண்டு வாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்கள வர வச்சு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, நீங்கள் எதாவது யோசிங்க எனக்கு கொரியோகிராஃபி அப்படின்னு பிளான் பண்ணி எனக்கு வழக்கம் போல் நம்ம நெல்சன் வந்து இந்த ஷூட்டிங் டைலாக்ஸில் வந்து கேமரா மூவே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சேலஞ்சை வச்சுட்டாரு. வெறும் ஆக்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னா அப்போ எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போது அது கொண்டு வந்த முதல் நாள் வந்து இவங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதோட இது வந்து 3 meter ரேஞ்ச் அதுதான் அதோட ப்ளஸ். போல்ட்டோட 2 meterனா இது மோக்கோபோட் வந்து 3 meter. இதை விட பெரிய ரோபோட் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ அப்போ வந்து அதுக்குன்னு நான் செட்டெல்லாம் டைமென்ஷன்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரியல அது எப்படி இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. யாருக்கு? அன்பறிவு மாஸ்டர்ஸ்க்கு. அப்புறமா வந்து இல்லை அதுதான் நம்ம செட்டாக கம்ப்ளீட்டாக போட்டோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் மாதிரி அங்கே தேவைப்படலை. அங்கே ஹீரோ வருவார், ஜஸ்ட் அந்த வில்லனை சுடுறது தான். இந்த சுடுறதை வந்து விதவிதமாக அதை ட்ரை பண்ணி எடுத்திருப்போம். பட் அந்த 1 day எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க இதை வந்து இதோட கரெக்டான மேட்டரை கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அது வந்து ஒரு விக்ரமோட இன்டர்வல் பிளாக்கில் வந்து அதை ஸ்விங்காக கரெக்டான ஒரு டைமென்ஷன் எடுத்து அதை ஸ்விங்காக யூஸ் பண்ணி அந்த ஃபைட்டை வந்து கம்போஸ் பண்ணும்போது அது பார்க்கும்போது எனக்குமே பயங்கரமாக அப்பீலிங்காக இருந்துச்சு. செமையாக யூஸ் பண்ணிட்டாங்கடா ஒரு எக்யூப்மெண்ட்டை. த இம்பேக்ட் வாட் யூ கிரியேட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹவு டு யூஸ் இட் அப்படின்றது தான். ஸோ தட் இஸ் வாட் தே டிட். நம்ம அதே டெக்னாலஜியை வச்சு ஒரு 2 minute ஷார்ட்டை வந்து நம்ம சீம்லெஸ்ஸாக அதில் தைக்க முடியும் அப்படின்ற விஷயம் நான் திருப்பி ஒரு அடுத்த படத்துக்கு அவங்க திருப்பி நம்மக்கிட்ட வரும்போது லியோவில் வந்து அதை சொன்னேன். ஸோ A பாயிண்ட்லேருந்து Bயில் முடிஞ்சிடும். அடுத்த ஷார்ட் Bலேருந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம். அந்த Bயோட ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் அப்படியே மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆக்ஷனை லென்த்தை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மி இந்த மாதிரி இன்னும் ஒரு பிரின்சிபல் சொல்லி அதுக்கு ப்ரீவியஸ்லாம் பண்ணி காமிச்சு அதை பண்ணும்போது அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணி தே கான்ட்ரிபியூட்டட் ஆல் தேர் ஐடியாஸ். கிராஷ் இப்படி பண்ணலாம், இப்படி போட்டோம், மேலேருந்து ஒன்று விழட்டும், இதுக்குள்ளே கேமரா வண்டிக்குள்ளே ட்ராவல் ஆகணும், இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் படத்தில் வர எல்லா சேலஞ்சஸுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. இதாண்டா சான்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் பண்ணி எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நம்பர் 1னா கரெக்டாக அதை போய் தட்டிடும். அந்த ஷார்ட்டோட A பாயிண்ட்டில் ஹீரோவோட ஃபஸ்ட் பொசிஷன் நாங்கள் சிங்க் பண்ணிட்டோம்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது மூவ்மெண்ட் பண்ணிடும். ஆட்டோமேஷன். சப்போஸ் இந்த ரோபோட்டிக் இல்லைன்னா சினிமாட்டோகிராஃபர், அதாவது பேனிங் டில்ட்டிங் ஆப்ரேட் பண்ணுற ஒருத்தர், டாலி தள்ளுற ஒருத்தர், ஆர்ம் தள்ளுற ஒருத்தர், ஃபோக்கஸ் பண்ணுறவர், இதை மாதிரி ஒரு 5 விஷயங்கள், ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணால் தான் ஷார்ட் ஓகே ஆகும். கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 எலிமெண்ட்ஸை தூக்கி உரம் போட்டுடுறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த 5 தூக்கி 0 ஆக்கிடுறேன். இது தப்பே பண்ணாது. நீங்கள் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் தப்பு பண்ணுங்க, 1 more எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுவீங்க, நாங்கள் தப்பு பண்ணுவோம், திருப்பி 1 more போவோம். கரெக்ட். ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் we are trying to automate one side of thing so that உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி. நீங்கள் திருப்பி கீழே விழ வேணாம், திருப்பி பண்ண வேணாம். நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டாக பிடிச்சிரும். யூ ஹவ் டு சிங்க் டு த டைமிங், அவ்வளோதான். சி பேசிக்லி எவ்ரிதிங் வில் பி டைமிங் தான். அதில் விஜய் சார் வந்து தி எக்ஸ்பர்ட் டு சிங் த டைமிங். எனக்கு இதெல்லாம் பண்ண போய் அப்புறம் ஜென்ரலாக இந்த அண்ட் லியோவாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட் இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லோ ஆங்கிள் பில்டப் இப்படி தான் ஒரு லான்ச் பண்ணுவோம். அதை வந்து இந்த சிகரெட்டு இந்த கதையை வந்து டொபாக்கோ பற்றி இப்படிலாம் இருக்கும்போது இன்னும் ஒரு மேக்ரோவாக பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்.
அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்லேயே ஒரு குட்டி ரோபோட் இன்னொருத்தவங்க வாங்கினாங்க. அது பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு தான் இருக்கும், 1 மீட்டர் ரீச். அது அதில் ஒரு 90 mm போட்டு எல்லாமே இந்த முகப்போட்டில் பார்த்தீங்கன்னா வைட் லென்ஸ் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். 90 mm மேக்ரோ லென்ஸை போட்டு அந்த சிகரெட்டோட பட்டு தெரிகிற மாதிரி அவர் கரெக்டாக உள்ளே போகும்போது கண்ணு அவரோட ரிவீல் ஷாட் மாதிரி ஒன்று எடுத்திருப்போம். அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி நார்மல் கேமராவில் உங்களால் இமேஜினே கூட பண்ண முடியாது. அங்கே ஒரு ஐ கொடுக்கணும், ஏன்னா திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு இல்லாட்டி எவ்வளோ வாட்டி தான் பில்டப் ஷாட் எடுக்கிறது, அதே மாதிரி நம்ம ரெகுலர் பேட்டர்ன் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இனி இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். அதே தான், நீங்கள் இதை தாண்டி குவாலிட்டி லுக்கு கிக்கெல்லாம் ஓகே, பட் அகெயின் இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு அப்பப்போ இந்த ஒரு ஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Why is Manoj Paramhamsa Vijay's most favorite technician or cameraman? See, I make his life much more easy, simple. இப்போ எனக்கு ஒரு ஃபேவரட் கேமராமேன் இருப்பாங்களே, 3 கேமராமேன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் சந்தோஷன் சார் டிஃபால்ட்டு, ஜீவா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே, கேவி ஆனந்த் சார், ஓகே. 3 பேருமே ஒரு 3 விதமான பேட்டர்ன் ஸ்டைல் அந்த மாதிரி. ஜீவா பேர் சொன்னதுக்கு நன்றி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, ஸோ அதனால் எல்லாருக்குமே அவங்களோட ஓன் சாய்ஸஸ் தானே. ஸோ அப்படின்னும் போது நம்ம இந்த வேவி பழகிறது ப்ளஸ் அவங்கள அந்த கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல், ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஆன் தட். ஜென்ரலி இப்போ நெல்சன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் டென்ஷன் ஆகிட்டார், சார் நீங்கள் ஹீரோ ஷாட்டை தவிர வேறு எதுவுமே எடுக்க மாட்டேங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, ஹீரோ இருக்கும்போது அவர் ஷாட் மட்டும் தாங்க எடுப்பேன்னா, அதுக்கப்புறம் நம்ம அவர் அமிச்சிட அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி அவங்களோட இம்பார்ட்டன்ஸை ஃபீல் பண்ணி அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. நாட் ஓன்லி நான் ஒர்க் பண்ணுற எல்லா கமர்ஷியல் ஹீரோஸுமே தே லைக் மீ பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபேக்டர். ஐ மேக் தம் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து லியோக்கு இன்னும் ரொம்ப ப்ளஸ் ஆனது வந்து நம்பர் ஆஃப் டெக்ஸ் கேட்கவே இல்லை. அவர் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருப்பார். அதை நாங்கள் ஒரு 3 கேமராவில் டைனமிக்காக கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ அவருக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இல்லை, ஒரே ஒரு வாட்டி அழகாக பர்ஃபார்ம் பண்ணிட்டா போதும் இல்லை, இல்லாட்டி எவ்ரி டைம் யூ ஹேஸ் டு ரிமெம்பர். பீஸ்ட்லலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த அரபிக் குத்து சாங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பார் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டிஏஜிங்கை வந்து நம்ம ஒரு போஸ்ட் ப்ராசஸில் பண்ணாமல் ஆன் லைட்டிங் ஃபீல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தம்லாம் கொடுப்பாரு ஸ்பாட்லேயே நமக்கு இந்த மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் தானே. பார்த்து முத்தம் கொடுத்தாங்க, அதே தான். அந்த நீங்கள் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டான்ஸ் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த லைட்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வே ஹிம்செல்ஃப் லுக், அந்த ஸ்லிம்மாக இருக்கிறதும், தட் இஸ் வாட் ஹி இஸ். ஓகே, அதை நம்ம அழகாக நம்ம அதை கொண்டு வரும் எடுத்து காமிக்கும் போது ஒரு மிரர் மாதிரி நம்ம இருக்கும்போது ஆப்வியஸாக அவருக்கு அது பிடிக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். இவருக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க நல்ல வெளியும் காமிச்சிடறாங்க. எனக்கு அந்த இப்பத்துலேருந்து அசிஸ்டன்ட்லேருந்து எனக்கு நல்லா ஒரு வெரி க்ளோஸ். அந்த மதுரை திருப்பாச்சி டைம்லேருந்து அந்த இன்ட்ராக்ஷன் நிறையா அவரோட என் கூட தான் பேட்மிண்டன் விளையாடுவார். ஸோ அப்பத்துலேருந்து எனக்கு நல்லா தெரியும். ஸோ இஸ் ஆல்சோ ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். இப்போ நான் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கனெக்ஷன் ஈஸியாக ஆகிட்டு. எப்படி ஐ பிகம் வெரி க்ளோஸ் டு மீனா, மதுரைன்னு ஒரு ஃபிலிமில் விஜய் சாரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு பக்காவாக அந்த கொரியோகிராஃபிலாம் பார்த்துருவார். எல்லாம் டைலாக் பேசுகிறாங்கலாம் பேசும்போது. ஸோ விஜய் சாரோட பொசிஷனுக்கு வந்து நான் தான் கொடுப்பேன். எனக்கு வந்து கரெக்டாக அந்த எந்த லைட்டு எந்த பொசிஷன்லாம் தெரியுன்றதுனால. ஸோ என்னை வச்சு இந்த பொசிஷன் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ என்ன ஒரு பாயிண்டில் அதிகமாகிடுச்சுன்னா சில இடத்துல டைலாக்ஸ்லாம் கூட பேச சொல்லுவாங்க. ரீசன் வந்து அப்போ தான் அந்த டைமிங்லாம் மூமெண்ட்லாம் கிடைக்கும்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஓகே எல்லாம் ரெடினா அப்போ அவரை கூப்பிடுவாங்க. அவர் வந்து அழகாக பார்த்து ஒரு வாட்டி என்ன பண்ணுறாருன்னா நடிக்கும் போதே வந்து பார்த்துட்டாரு. ஓ இதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இவ்வளோ நாள் சொல்லிட்டு ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். அடுத்த வாட்டி என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட் பண்ணி நடிச்சு காமி நீ பொசிஷன் பண்ணி காமின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஹவ் ஹி பிகம் க்ளோஸ். அந்த டேலேருந்து ஹி லைக்ஸ் மீ ஆஸ் அ பர்சன். எப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணாலும் இல் ரிப்ளை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே நமக்கு ஒரு பழகி செட் ஆகிட்டார். நான் ரெடி பாட்டு இருக்குல்ல, அதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. சிகரெட்டில் ஒரு பஃப் எடுத்துருவாங்க, ஓகே, அப்புறமா ஒரு ட்ரிங்க் எடுத்துருவாங்க, ஓகே, அதுக்கப்புறமா அந்த புகை வெளில வரணும். கரெக்ட். இதெல்லாம் அவரோட ஐடியாஸ் தான். வேறு யாராலுமே இமேஜினோ கேட்கவும் முடியாதுல்ல. இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? அவரோட இன்வால்மெண்ட் தான் இதெல்லாம். இதை வந்து அஃப்கோர்ஸ் உங்கள்கிட்ட டைரக்டர் லோகேஷ் கிட்ட இப்படி ஒன்று பண்ணலாம் நாங்கள் முன்னாடி சொன்னாங்க. மாஸ்டர் கிட்ட. ஓ மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர். டைமிங் இருக்குல்ல, சிங்க் ஆகணும். கரெக்ட். ஈ லைக் சாங்ஸ். அது என்னன்னு தெரியல, அந்த சாங்ஸ் வரும்போது அவர் வேற ஒரு பர்சனாலிட்டியாக வந்துருவார். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல். அந்த கொரியோகிராஃபி, சாங்ஸ், அந்த டைமிங் இதெல்லாம் தான் அவரோட
ப்ளஸ்ஸஸ். ஸோ அது ரொம்ப இன்ட்ராக்ட் ஆவார் அந்த ஃபைட் கொரியோகிராஃபர்ஸோடலாம். அது தெரியல, அது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராங்களா, ஸ்பாட்டில் தோணுதா நம்ம சொல்ல முடியாது. பட் தே வில் மேக் ஷூர் தே ஷுட் என்டர்டெயின். தட் இஸ் தி கீ. அதுக்கு தே வில் கிவ் கிளிம்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக பண்ணது வந்து ஒரு கன்னு வந்து இப்படி சுடுவார், 3 இடத்துல சுடுவார். அதை வந்து அது மூக்க போட்டு எடுத்துப்போம். ஆமாம், அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். பக்காவாக சிங் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஹாப்பி அன்றைக்கி அவர். இன்றைக்கி இந்த ஒரு ஷாட் போதும்டா அப்படி அந்த மாதிரி எக்ஸைட் ஆகிட்டார். ஏன்னா இந்த சிங் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். அந்த மாதிரி இவர் டைமிங்கும் ஆனால் அது ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி டக் டக்குன்னு அடிச்சு அப்படி ஷூட் பண்ணுவார். அது பயங்கரமாக இருக்கும். அது சின்ன விஷயம் தான் அது. ஆமாம், அது ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் இல் என்ஜாய் தட் மூமெண்ட். அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அதுலேயே இருப்பார். கொஞ்சம் ஷாட் சூப்பராக வந்துச்சுல அப்படின்ற மாதிரி. தட் இஸ் ஹவ் தேல் எக்ஸைட். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் கேட்குறீங்களா, இதுக்கு முன்னாடி யாருமே இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டதில்லை, இது எப்படி அவர் பண்ணாரு. நான் கண்டிப்பாக நான் நாளைக்கு டிரெக்டர் லொகேஷன் இன்டர்வியூ பண்ணால் கண்டிப்பாக கேட்பேன். இல்லை, அதுதான் அவரோட ஸ்பெஷல். தட் இஸ் ஹவ் த ஸ்டார் வாட் தே பிரிங் இன் அப்படின்ற தீஸ் ஆர் த திங்ஸ். நீங்கள் 3 ஃபேவரட் கேமராமேன் சொன்னீங்க இல்லையா, அவங்களுடைய ரொம்ப டஃப்பாக இருக்கலாம், பட் ஆனால் அவங்களுடைய 1 ஃபேவரட் ஷாட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சந்தோஷ் சிவன். இல்லை, அஃப்கோர்ஸ் தளபதியோட ஃபேவரட் ஃபிலிம். அந்த ஷாட், அந்த ஒரு கம்போஷன் இருக்கும் கரெக்டாக. அவங்க ஸ்ரீவித்யா மேமும் ரஜினி சாரும் திரும்பி பார்ப்பாங்க, நடுவில் இவர் இருப்பார், அந்த ஒரு பில்லர் இருக்கும். ஆமாம், ஒரு ட்ரையாங்கிள் கம்போஷன், அந்த சவுண்டுக்கு ஒரு கொரியோகிராஃப் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பார். அது வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லிங் டூல்ஸ். அதுக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரேமில் வந்து இப்படி ஒரு கனெக்ஷனை கொண்டு வர முடியும். அஃப்கோர்ஸ் டிரெக்டரோட தாட் தான். அதை வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தாருன்றதில் வந்து எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்கான ஒரு விஷயம் அது. ஜீவா சார் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட ஷாக் என்னென்னா, நாங்கள் நேரில் பார்ப்போம். ஃபிலிம் சிட்டியில் தான் அவர் ரொம்ப ஃபேவரட் லொக்கேஷன். அப்போ படிச்சுக்கிட்டு இருப்போம். நாங்கள் அந்த குஷி டைமில் இங்கே ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டு இருப்பார். திருப்பி மத்தியானம் போய் வேறு இடத்துல அதை எடுத்துக்கிட்டு இருப்பார். படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது அதோட க்ளோஸ்அப் வந்து இங்கே எடுத்துருப்பார். வே சேசஸ் த லைட் இஸ் ஸோ பிரில்லியன்ட். ஓ, அவர் சேஸ் பண்ணுவார் லைட்டை. ஜென்ரலாக நம்ம லைட்டை வர வைக்க ட்ரை பண்ணுவோம், அவர் லைட் பின்னாடி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார். அதுதான் அவரோட பியூட்டிஃபுல். அந்த லைட்டை கரெக்ட் அந்த பேக் லைட்டை பிடிச்சி அந்த டெலி பண்ணி அந்த கம்ப்ரஸ் பண்ணி ஒன்று எடுக்கு. அஃப்கோர்ஸ் கேவிஆர் சார் வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். அவர் எனக்கு வந்து இவங்க 2 பேர் கூட அந்த படங்கள் என்ன ஜானராவோ அதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க. எனக்கு கேவிஆர் சார் ரொம்ப பிடிச்சது வந்து இல் ட்ரை எவ்ரி திங். அவருமே ஒரு ரொம்ப டெக் சாவி. ஃபார் எக்ஸாம்பிள் ஷக்கலகா பேபிலெல்லாம் இந்த ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்டு வருவார். ஃபஸ்ட்டு இந்த ஹீலியம் லைட்டை யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய ரொம்ப ஸோ இல் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். தட் இஸ் ஹவ் ஐ சி, நாட் பர்டிகுலர்லி இந்த ஷார்ட் அப்படின்னு இல்லாமல் அந்த ஓவரால் எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஓப்பன்னஸ் ஃபார். எனக்கு புரியுது உங்களுக்கு ஏன் அவர் பிடிச்சிருந்தது. எனக்கு புரியுது. யூ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை அதர் திங்ஸ் அந்த மாதிரி. அண்ட் திஸ் கை இஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் டைம். எல்லாமே அட்வான்ஸான லொகேஷன்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ளஸஸ் இருக்கும் அவங்கள்ட்ட இருந்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நேரம் பேச வச்சிட்டேன். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. Good. Thank you so much. Hi, this is Karthik Subraj. I'm Arun Matheswaran. I'm Ravi Kumar. நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது, என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.